சாரேற முளம் செருக்குகின்ற முறையில் தமிழருடைய நிலை மிக ஆபத்தான கட்டத்தை அடைந்துள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே தமிழும் இல்லை, தேசியம் இல்லை, கூட்டமைப்பு இல்லாத நிலைக்கு ஆபத்து உருவாக்கி இருக்கிறது. எம்பி என்ற முறையிலே தொலைபேசி எடுத்திருக்கிறார் மஹிந்தாவுக்கு நேரடியாக தொலைபேசி எடுத்து அவர் சொன்ன போது அவர் கேட்டார், எப்படி புலிகளை கொல்லுகிறீர்கள் என்று மக்களை கொண்டு கொண்டிருக்கிறீர்களே என்று சொன்னபோது அவர் சொன்னாராம், இல்லை அது மக்கள் அல்ல, அது புலிகள் தான். அப்படின்னா மண்ணை இழந்த அந்த இனத்துக்கு ஆழ்வில்லை. Land is necessary not only for the self-expression of an ethnic group, it's necessary for physical survival. தன்னைத்தான் உணர்த்துவதற்கு மட்டுமல்ல, உயிரோடு உடல் ஒட்டி வாழ்வதற்கும் மண் தேவை. பீச் நிகழ்ச்சியிலே தொலைக்காட்சி என கேட்டது புதன்கிழமை என்ன சொல்ல விரும்புகிறேன் சொன்ன சம்பந்தர் தலைமையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு திருகோணமலையிலே இவர்களுடைய தலைமையிலே இந்த போராட்டத்தை நடக்கணும். அறவழி போராட்டம் மீண்டும் வலியுறுத்துகின்றோம். நம்புங்கள், நாளை தமிழீழம் மலரும் என்று கூறுகிறோம். ஈழம் வெல்லும், இதை காலம் சொல்லும் என்ற நம்பிக்கையோடு வாழ்வோம் என்று கூறி 70 ஆண்டு கால முழுநேர அரசியல் எழுக தமிழென்று மெழுகாய் தனை உருக்கி கோட்டையில் இராணுவ வேட்டை நாய்களின் சிறைக்குள்ளே சாட்டை அடிபட்டு சில நாள் சித்திரவதை அகிம்சையின் தம்பி செல்வா தலைமையில் அமைதி வழியில் அணி திரளும் போதெல்லாம் கூலி படைகளால் விலங்கிடப்பட்டு அடைக்கப்பட்டு பலமுறை சிறைவாசம். நாங்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்க நீங்கள் சிறைக்குள்ளே வாசமானீர்கள் ஐயா. நாங்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்க நீங்கள் சிறைக்குள்ளே வாசமானீர்கள். அடிமை விலங்குடைக்க நீங்கள் விலங்கிடப்பட்டீர்கள். பல சிறை கம்பிகள் தான் உங்களுக்கும் பேராசிரியர், சில சிறை கம்பிகள் தான் உங்களுக்கு பேராசிரியர். அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேட்கறதையும் விட எங்களுடைய நகையை அடகு வைக்கிறது வசதியானது. வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடகு வைக்க வந்திருக்கிறேன். மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்? கேஷ் பாயிண்ட், மணி டிரான்ஸ்ஃபர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், செக் கேஷிங், கேஷ் ஃபார் கோல்ட், கோல்ட் லோன்ஸ் அனைத்துக்கும் கேஷ் பாயிண்ட். ஈழத்தினுடைய தலை சிறந்த அரசியல்வாதிகளில் ஒருவரும் தொடர்ந்து மனித உரிமை செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருமான மாகா ஈழவேந்தன் அவர்கள் மறைந்த செய்தி பற்றி இன்றைய காலை ஒலிபரப்பில் பேசியிருக்கின்றோம். நேற்றைய தினம் அவர் கனடாவில் உயிரிழந்த செய்தி இப்பொழுது ஊடகங்களில் வெளிவந்திருக்கின்றது. அன்னார் தொடர்ந்து ஈழத்தினுடைய விடுதலை போராட்டத்தில் ஒரு காத்திரமான பங்கு வகித்தவர். அத்தோடு தமிழ் அரசியல் கட்சிகளை ஒன்றிணைக்கும் முயற்சியிலும் அவர் ஈடுபட்டிருந்தார். அத்தோடு நாடாளுமன்ற உறுப்பினராகவும் கடமையாற்றிய ஒருவர். அத்தோடு அரசியலில் ஒரு நீண்டகால பயணத்தை மேற்கொண்ட ஒருவர். அத்தோடு கூடுதலான அனுபவத்தை பெற்ற ஒருவர். அவர் இன்று நம்மத்தியில் இல்லை. இந்த காலை வேளையில் நாங்கள் அவரோடு நெருங்கி பழகியவரான டாக்டர் பால் ஜோசப் அவர்களை சந்தித்து அவருடைய அனுபவங்கள் பற்றியும் அவருடைய நினைவுகள் பற்றியும் காலை வேளையில் பேச இருக்கின்றோம். இப்பொழுது எங்களோடு டாக்டர் பால் ஜோசப் அவர்கள் இணைந்திருக்கின்றார். இனிய காலை வணக்கம். வணக்கம் ராம் பிரசன், எப்படி நலமாக இருக்கிறீர்களா? ஆமாம், மிகவும் நலமாக இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? ஆமாம், நலமறியாவல். ஆமாம், நீண்ட காலமாகவே மாகா ஈழவேந்தன் அவர்களோடு நீங்கள் பயணித்திருக்கின்றீர்கள். அவர் பற்றி நன்கு அறிந்திருக்கின்றீர்கள். அவரோடு அனுபவ பயிர்களை கூட நீங்கள் மேற்கொண்டிருக்கின்றீர்கள். அவருடைய இந்த மறைவு குறித்து எமது நேர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்? இது எங்களுடைய ஈழத்தமிழ் மக்களுக்கு ஒரு பேரிழப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். வழக்கமாக நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லுகிற அந்த பேரிழப்பு இவருக்கு பொருந்தாது. ஏனென்றால் இவர் ஒரு வாழும் ஆவணமாக நம் மத்தியிலே இருந்து மறைந்திருக்கிறார். கடந்த 2 தினங்களுக்கு முதல் தான் நான் மருத்துவமனைக்கு சென்று அவரோடு கிட்டத்தட்ட இரவு 6 மணிக்கு சென்றேன். ஒரு 9 மணி வரைக்கும் அவரோடு இருந்துவிட்டு, அப்போ அந்த நேரத்தில் அவர் என்னை அடையாளம் கண்டுகொண்டு என்னுடைய பெயரை சொல்லி வாங்கோ இருங்கோ அப்படின்லாம் சொன்னார். அது என்னுடைய வீடியோவாகவே கூட எடுத்து வைத்திருக்கிறேன். அந்த கணப்பொழுதுகளை நினைத்து பார்க்கிற பொழுது கொஞ்சம் மனம் கலங்கினாலும் நாங்கள் அவருடைய வரலாற்றை, நான் அவருடைய வரலாற்றை முழுவதுமாக என்னுடைய யூடியூப் தளத்திலே முழுவதுமாக அவருடைய முழு வரலாறு சிறு வயது முதல் இங்கே கனடா புலம்பெயர்ந்த வரைக்கும் முழுமையான ஒரு வரலாற்றை ஒரு ஆவணமாக பதிவு வைத்திருக்கிறேன். பலர் பார்த்திருக்கிறீர்கள் என்று நினைக்கின்றேன்.
அவரோடு எனக்கு நெருங்கிய உறவு அல்லது நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டது எப்படின்றால் 1987களிலே எம்ஜிஆர் முதல்வராக இருக்கிற பொழுது நாங்கள் ஈழத்திலிருந்து புலம்பெயர்ந்து தமிழகத்துக்கு சென்று படிப்பதற்காக, மருத்துவம் படிப்பதற்காக, பொறியியல் படிப்பதற்காக, பல்கலைக்கழகங்களிலே சேர்வதற்காக ஈழத்திலிருந்து புலம்பெயர்ந்த மாணவர்கள் அங்கே அலைந்து திரிந்த போது, வழி தெரியாமல் அலைந்து திரிந்த அந்த காலகட்டங்களிலே அவர் செய்த பணிகள், அது பல பேருக்கு தெரியுமோ தெரியாது, அளப்பெரிய பணிகள். அங்கே ஒரு அமைப்பின் மூலம் ஈழ எதிரிகள் மறுவாழ்வு கழகம் என்ற ஒரு அமைப்பின் மூலம் அவர் தகுதியான மாணவர்களுக்கு அந்தந்த துறைகளிலே படிப்பதற்காக எம்ஜிஆர் அவர்களை நேரடியாக என்னை கூட எம்ஜிஆரிடம் முதல்ல நேரடியாக அழைத்து சென்றவர் அவர்தான். அழைத்து சென்று அதுக்குரிய எல்லா முயற்சிகளையும் எல்லா வழிமுறைகளையும் மேற்கொண்டு அப்போது எனக்கு அவருக்கு நேரடியாக அனுபவம் ஏற்பட்டது. ஆனால் அதுக்கு முதல் நான் சிறு வயதில் இளவாலையில இருக்கிற பொழுது எனது மாமா கொஞ்சம் கூட்டணியோடு அரசியல் தொடர்புகளில் இருந்தவர். அப்போ அந்த கூட்டங்களுக்கெல்லாம் எங்களை அழைத்து செல்கிற பொழுது தந்தை செல்வா அவர்களதும் அல்லது மற்றும் காசி ஆனந்தன், இளவேந்தன் இவருடைய பேச்சை கேட்கிற பொழுது உண்மையிலே அவருடைய பேச்சாற்றலை, அவருடைய ஆளுமையை கண்டு அந்த நேரத்திலே அவருக்கு அவருக்கு ஒரு 35-40 வயசு இருக்கும். அந்த ஆளுமையை கண்டு நான் வியந்த தருணங்கள் உண்டு. அதை நினைத்து பார்க்கிறேன். ஆமாம், அவருடைய கொள்கை பற்றி பலரும் குறிப்பிடுவதை அறிந்திருக்கின்றோம். நாங்களும் நேரடியாக பார்த்திருக்கின்றோம். ஒரு விட்டுக் கொடுக்காத மன உறுதியுடைய ஒருவராக திகழ்ந்திருக்கின்றார். 91 வயதிலும் கூட அவருடைய தளராத உறுதி என்பது பற்றி என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்? ஏனென்றால் அவருடைய மனைவி தொடர்ந்து இந்தியாவில் வாழ்ந்தாலும், அவரை பிரிந்து இங்கே இருந்தாலும் அவருக்கும் ஒரு தெம்பூட்டுபவராகவும், அதே நேரத்தில் இங்கே இருக்கின்ற உறவுகளையும் தொடர்ந்து ஒரு நம்பிக்கை உறுதியோடு கொண்டு செல்லக்கூடிய ஒரு மனப்பாங்கு அவரிடம் காணப்பட்டது. அது பற்றி என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்? அது உண்மையிலே நான் ஒரு கவிதையாக கூட ஒரு பத்திரிகையில் இங்கே மாதம் வருகிற ஒரு பத்திரிகையிலே அவருடைய 90வது பிறந்த நாளுக்கு ஒரு பெரிய கவிதை எழுதியிருக்கிறேன். நேரம் இருந்தால் அதிலே ஒரு சில பகுதிகளை உங்களுக்கு படித்து காட்டலாம். அதுல குறிப்பாக அவருடைய நீங்க சொன்ன அந்த பற்றுறுதி ஈழத்தின் சார்பிலும், அதே நேரத்தில் இங்கே அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நிறைய அந்த பற்றுறுதி நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஒரு விடயத்தை உங்களுக்கு சொன்னால் அவர் எந்த அளவுக்கு வாய்மையோடும் உண்மையோடும் பற்றுறுதியோடும் இருந்திருக்கிறார் என்பது இங்கே அவருடைய ஈழ அகதி கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது உங்களுக்கு பலருக்கும் தெரியும், சிலருக்கு தெரியாம கூட இருக்கலாம். எனக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னால், அந்த பற்றுறுதி அந்த பற்றுறுதி எந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில அதை பாதித்திருக்கிறது என்பதை இந்த இடத்திலே குறிப்பிட்டாக வேண்டும். உண்மையிலே சமூகமாக நாங்கள் சமகாலத்திலே எங்களோடு வாழ்ந்த ஒரு பெரிய ஒரு ஞானி, ஒரு தியாகி, ஈழத்துக்காக தன்னை உருக்கி குடும்ப உறவுகளை பிரிந்து, குடும்பத்தை பிரிந்து, நீங்க சொன்ன மாதிரி மனைவி அங்கே இருக்கிறார், பிள்ளைகள் அங்கே இருக்கிறார்கள், அவர்கள் இங்கே வருவதற்கான தகுதி நிலையில அவர்கள் இல்லை யாரும். ஏன்னா அவர்கள் இலங்கை பாஸ்போர்ட் வைத்திருப்பதனாலே, அங்கே அகதியாக இருப்பதனாலே இங்கே வருவது மிக கடினம். நான் அவருடைய மருமகன், அவருடைய மகளுடைய மருமகனோடு நேரடியாக எனக்கு பழக்கம். அவர் ஒரு பேராசிரியராக, கிறிஸ்தவ கல்லூரியிலே பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர். இப்பொழுது தமிழக அரசிலே ஒரு சிறப்பு பணியிலே ஆற்றிக்கொண்டிருக்கிறார். இப்போ காலையில கூட அவரோட கதைச்சேன். அப்ப அவரும் இங்கே வருவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டுதான் இருக்கிறார். இப்ப இதில் நான் சொல்ல வருவது என்னவென்றால், அவருடைய கடைசி காலங்களிலே முதுமையிலே அவரை சமூகமாக பொறுப்பெடுத்து நாங்கள் அவரை கவனிக்க தவறிவிட்டோமோ என்று எண்ண தோன்றுகின்றது. அதை இங்கே பதிவு செய்ய நான் விரும்புகிறேன். மற்ற அவருடைய உறவுகள், அவருடைய சகோதரியினுடைய பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்கள், மற்றும் எங்களை போன்ற அவருடைய நட்புறவுகள் சென்று அவரை அடிக்கடி பார்த்து அவருக்கு உதவி செய்வது வழக்கம். ஆனால் சமூகமாக நாங்கள் அதை தவறிவிட்டோமோ என்று எண்ண தோன்றுகிறது. சில அரசியல்வாதிகளாக அவர் ஸ்டேட்லெஸ் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் இருந்தார். ஒரு தாயகத்துக்காக போராடிய ஒருவர் ஸ்டேட்லெஸ் அப்படிங்கிற ஒரு நிலையிலே இன்னைக்கு மரணம் தான் அவருக்கு ஒரு ஸ்டேட் கொடுத்திருக்கிறது. அந்த அளவுக்கு அது நான் ஒரு பதிவாகவே இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். இலங்கை அரசாங்கத்தில் இலங்கையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து அவர் கனடாவுக்கு வந்தவர். புலம்பெயர் தளத்தில் இலங்கை அரசாங்கத்தை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சக்தியாக அவர் இருந்திருக்கின்றார். அத்தோடு பல்வேறு ஆவணப்படுத்தல்களையும் மேற்கொண்டிருக்கின்றார். ஈழத் தமிழர்களுக்கு ஏற்பட்ட இன்னல்கள் தொடர்பாக
ஒரு ஆவணமாக எவ்வாறு அவர் செயற்பட்டிருக்கின்றார், உலக அரங்கில் இலங்கை அரசினுடைய முகத்திரையை கிழிப்பதற்கு அவருடைய பங்கு எப்படி இருந்திருக்கின்றது, இன்னும் அவரிடம் பல விடயங்கள் இருந்திருக்கும், ஆனால் அவை உரிய முறையில் வெளிக்கொண்டு வரப்பட்டனவா என்ற கேள்விகள் கூட எழுகின்றனவல்லவா? ஆமாம், அது நான் இந்த முதல் கேள்விக்கு பதிலை சொல்ல விரும்புகிறேன். அதாவது அவர் இங்கே அந்த அகதி கோரிக்கையை நிராகரிக்கப்படும் பொழுது அவர் அவருடைய உண்மை வாய்மைக்கான ஒரு அறிகுறி, அவருடைய நீங்க சொன்னீங்க அந்த திடம். அவர் கேட்டார், உங்களுக்கும் அவர்களுக்கும் புலிகளுக்கும் தொடர்பு இருக்கிறதா என்று அந்த நீதிபதி கேட்டபொழுது அவர் சொன்னார், ஆம் என்று தான் சொன்னார், இல்லை என்று சொல்லவில்லை. அந்த இடத்திலே கூட அவர் ஆம் என்று சொன்னதினாலே தான் அவருடைய அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது என்பதையும் தெரிவித்துக் கொண்டு, சரி, அடுத்தது அவருடைய நீங்க கேட்டது போல அவருடைய காலங்களிலே ஒரு முறை எனக்கு அவர் சொல்லி ஞாபகப்படுத்தின என்னுடைய நேர்காணலை கூட அதை சொல்லி இருக்கிறார். அந்த யுத்தம் கடுமையாக இருந்த காலங்களிலே அவர் அங்கே எம்பியாக இருந்த பொழுது, அதாவது 2009 முதல் அவர் அங்கே எம்பியாக இருந்த நியமன எம்பியாக இருந்தார், உங்களுக்கு தெரியும். அப்பொழுது மிக கடுமையான யுத்தம், மக்கள் பாதிக்கப்படுகிற, மக்கள் அழிந்து கொண்டிருக்கிற நேரத்திலே அவர் எம்பி என்ற முறையிலே தொலைபேசி எடுத்திருக்கிறார் மஹிந்தாவுக்கு நேரடியாக தொலைபேசி எடுத்து அவர் சொன்ன போது அவர் கேட்டார், இப்படி புலிகளை கொல்லுகிறீர்கள் என்று, மக்களை கொண்டு கொண்டிருக்கிறீர்களே என்று சொன்ன போது அவர் சொன்னாராம், இல்லை அது மக்கள் அல்ல, அது புலிகள் தான் அப்படி என்று. அப்ப அந்த நேரத்திலே அவர் சொன்ன ஒரு விஷயம் நான் இங்கே ஒரு கவிதையாக கூட எழுதி வச்சிருக்கிறேன். தொலைபேசி அழைக்க மறுமுனையில் மஹிந்தா, புத்தனின் பல்லை வணங்கும் பித்தர்களின் தலைவன் தொல்லைக்கு மன்னிக்கவும், நான் ஈழவேந்தன், உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள் துயர் நீங்கி மக்கள் திரும்ப உயர் நீதிமன்றம் வழங்கிய என்று சொல்லி முடிப்பதற்குள் எதிர்முனையில் நீதியை தகர்த்து திமிராய் எதிர்ப்புடன் அதிபர் நான், மக்களோடு புலிகளும் செல்வார் என சொன்னார். வன்னி மீதான அந்த சன்ன மழை, தொண்டு நிறுவனங்கள், மருத்துவமனைகள் மீதான குண்டு மழை, மன்னிக்க முடியாத போர்க்குற்றம் நீங்கள் செய்கிறீர்கள் என்று அவர் சொன்னாராம். அதை இளவேந்தர் சொன்னார். காட்டுக்குள்ளே எப்படி மக்கள், காட்டுக்குள்ளே தான் குண்டு வீசுகிறோம், மக்கள் எப்படி, புலிகள் இருப்புறம் காடென்றால் அப்படி என்று அவர் பதில் சொல்லும் போது அவர் சொன்னார், இங்கே நீங்கள் தேநீர் அருந்த வரவில்லை, கண்ணீர் அருந்த வந்திருக்கிறீர்கள். இது தொலைபேசியிலே அவருடைய உரையாடலை அவர் சொன்னதை நான் கொஞ்சம் கவித்துவமா சொல்லியிருக்கிறேன். தேநீர் அருந்த வரவில்லை, கண்ணீர் அருந்த வருகிறீர்கள், எங்கள் மண்ணிலே தங்கும் வரை எங்கள் படையால் எதிர்த்தே தீருவோம், இது எங்கள் தற்பாதுகாப்பு என அந்த போதி மர புழுவுக்கு ஓதியது அந்த ஞானப்பழம் அப்படின்னு சொல்லி அவரு, அதாவது கடைசியில் அவர் சொல்லி இந்த வார்த்தையை சொல்லி ஆங்கிலத்திலே சொல்லி முடிச்சிருக்கிறார். பதிலுக்கு இளவேந்தன், இது உங்கள் மொழி அல்ல, தமிழ் செல்வனின் மொழி என்றது. மறுத்து மொழிந்தேன், இது தமிழனின் மொழி, தன்மானம் உள்ள எந்த தமிழனும் தன் மீது அந்நியன் ஆட்சி கொண்டால் வன்னியன் திருப்பி அடிப்பான் என்று அவர் அந்த நேரடியாக அவருக்கு சொல்லியிருந்தார். ஒரு முக்கியமான விடயம், அவர் தமிழ்நாட்டில் இருந்த பொழுது, இலங்கையிலிருந்து சென்று யுத்த காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்த பொழுது கூட தமிழக அரசினால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். ஏனென்றால் விடுதலை புலிகளுக்கு மருத்துவ சாதனங்களை வழங்குவதற்கு உதவி புரிந்தார் என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு பின்னர் அவர் நாடு கடத்தப்பட்டிருந்தார். இவ்வாறு சென்ற இடங்களில் எல்லாம் அவருக்கு பல்வேறு தும்பியல் சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. எவ்வாறான தடைகளை கடந்து அவருடைய பயணம் அமைந்திருந்தது என்பது பற்றி சொல்றீர்களா? அவருடைய, நீங்க சொல்வது போல அவருடைய ஆழ் மனதிலே பதிந்திருந்தது ஈழ விடுதலை ஒன்றுதான். அந்த ஈழ விடுதலைக்காக எத்தனை தியாகமும், ஏன்னா கடைசி வரைக்கும் குடும்பத்தை திறந்து பல ஆண்டுகள் ஒரு தியாகி போல வாழ்ந்த ஒருவருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அல்ல. அவர் அங்கே நாடு கடத்தப்பட்ட போதும் சரி, மற்ற தென்னாப்பிரிக்காவிலே இருந்து உண்ணாவிரதம் கிட்டத்தட்ட பல நாட்கள் உண்ணாவிரதம் இருந்திருக்கிறார், ஐநாவுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்ற காரணத்தினால். இப்படி அவருடைய அவருடைய அந்த தியாக உணர்வு தான் அவரை இவ்வளவு காலமும் இழுத்து சென்றிருக்கிறது. அதிலே குறிப்பாக அவருடைய அந்த சில விஷயங்களை நான் சொல்ல வேண்டும். அவர் ஒருமுறை அதாவது இந்த நோர்வே தூதர் அவர்களிடம் பேசுகிற பொழுது அவர் ஒரு விஷயத்தை அவர் சொன்னார். இதை குறித்து வைத்திருக்கிறேன். ஈழத்திலே நோர்வே தூதுவரிடம் சந்தித்த பொழுது, if Norway said no way
and went away. There is no other way, so we should find our own way. அப்படி என்று நேரடியாக அந்த எரிக் சோல்ஹேமிடமே அவர் சொன்னதாக அவர் அந்த கருத்தை சொன்னார். அப்ப அதுல வந்து அவர் வந்து ஈழத்துக்கு வந்து எந்த மாற்று இன்றைக்கு அவர்கள் சொல்லக்கூடிய அந்த 13, 18, 19, 29 இந்த கணக்குகள்லாம் அவர் அதுக்குள்ளே வரவே இல்லை. அவர் தனக்கென ஒரு தனியாக ஒரு பாணியை வகுத்து கொண்டு, அதாவது வந்து அந்த இந்த 13, 16, 19, 21 எண்களின் திருத்தங்களால் இனத்தின் வருத்தங்கள் தீராது, திருப்பங்கள் ஏதும் இல்லை, எந்த பருப்பும் வேகாதென்று இரும்பு மனிதனாய் ஈழவேந்தன் தேசிய தலைவனின் ஒற்றை முகவரியில் இருமை கொள்கையின்றி இரும்பு கொள்கையோடு இனத்தின் கருமை நீங்க ஈழ தேசம் ஒன்றே ஒருமை கொள்கையென முதுமையிலும் வளையாத முதுகோடு வாழ்ந்தவர். அப்படிப்பட்டவர் தான் வந்து ஈழவேந்தன். ஆகவே எந்த விதத்திலும் வந்து அவர் தன்னை வளைந்து கொடுக்காமல், அதிலிருந்து நீங்க சொன்னது போல விட்டு கொடுக்காமல், முழுமையாக எங்களுடைய தேச விடுதலை, தேசியம் ஒன்றே என்று வாழ்ந்தவர். ஆமாம், தமிழ் தேசிய கூட்டமைப்பில் பயணித்த ஒருவர் பின்னர் புலம்பெயர்ந்து கனடாவில் வாழ்ந்த பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் எவ்வாறான மாற்றங்கள் தேவை என்பது குறித்தும், குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய போக்கு பற்றியும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார். எவ்வளவு ஒரு தீர்க்கதரிசியாக அவர் இருந்திருக்கின்றார். ஏனென்றால் சில விடயங்களை அவர் குறிப்பிட்டது பல வருடங்களுக்கு முன்னர் குறிப்பிட்ட விடயங்கள் இப்பொழுது அரங்கேறுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் எவ்வளவு ஒரு தீர்க்க தரிசனம் மிக்கவராக அவர் இருந்திருக்கின்றார் என்பது பற்றி குறிப்பிடுவீர்களா? ஆமாம், அவர் நீங்க சொன்ன விடயங்கள் தான் நான் முதல்ல சொன்னது போல, என்னவெல்லாம் வந்து அவர் எங்களுக்காக, எங்களுடைய விடுதலைக்காக தன்னுடைய அரசியல் வாழ்வின் அனுபவம், தந்தை செல்வாவோடு அந்த வாழ்ந்த காலத்திலே இருந்த அனுபவம், அதுக்கு பிறகான அவர் பெற்றுக்கொண்ட தேசிய தலைவரின் பாதையிலே வந்த பிறகு அந்த அனுபவங்கள் எல்லாவற்றையும் ஒரு சேர சேர்த்து அவர் விடுதலை ஒன்றே, அதாவது தனி தேசம், அவர் எங்க போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த கொள்கையில வந்து அவர் மாறவில்லை. இங்கு வந்து கூட இங்கே உள்ள தேசிய தலைவர்கள் எல்லாம் இங்கே உள்ள தலைவர்கள் எல்லாம் சந்திக்கிற பொழுது கூட அவர் எந்த விதமான விட்டு கொடுப்புகளுக்கும் இடம் கொடாமல், எந்தமான ஒரு அதாவது அதிலே வந்து ஒரு மாற்று கருத்து என்பதே அவருக்கு எப்பவுமே ஏற்பட்டதில்லை. அதிலே அவர் உறுதியாக இருந்து தன்னுடைய வாழ்க்கையிலே அதை சரியான முறையிலே முடித்திருக்கிறார். இன்னொரு விடயத்தை நாங்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும். அவருடைய ஒரு கவிதையாக நாடுதான் தனி நாடுதான் நமக்கு தீர்வென்று நாடுகள் பல சென்று நன்றாக நீ உரைத்தாய். நாடுகள் சில நாடும் கடத்தியது, நாடும் கடத்தியது. நாடுகளில் ஐநா சபையிலும் உன் குரல் எதிரொலித்தது. 1985 என்று நினைக்கின்றேன். அந்த காலகட்டங்களில் அவர் ஐநாவிலே சென்று அங்கே உரையாற்றிய வரலாறுகளும் உண்டு. பல்கலைக்கழக பட்டம் உன்னிடம் இல்லை, பன்னாட்டு பல்கலைக்கழகங்கள் பலவற்றில் உன் சொல்வலையால் நம் நிலை விளக்கிய ஒரு ஆவணம் நீ. 70 ஆண்டு கால முழுநேர அரசியல் எழுக தமிழென்று மெழுகாய் தனை உருக்கி கோட்டையில் இராணுவ வேட்டை நாய்களின் சிறைக்குள்ளே சாட்டை அடிபட்டு சில நாள் சித்திரவதை அகிம்சையின் தம்பி செல்வா தலைமையில் அமைதி வழியில் அணி திரளும் போதெல்லாம் கூலி படைகளால் விலங்கிடப்பட்டு அடைக்கப்பட்டு பலமுறை சிறைவாசம். நாங்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்க நீங்கள் சிறைக்குள்ளே வாசமானீர்கள் ஐயா. நாங்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்க நீங்கள் சிறைக்குள்ளே வாசமானீர்கள். அடிமை விலங்குடைக்க நீங்கள் விலங்கிடப்பட்டீர்கள். பல சிறை கம்பிகள் தான் உங்களுக்கும் பேராசிரியர், சில சிறை கம்பிகள் தான் உங்களுக்கு பேராசிரியர். இப்படி அவருடைய அந்த வரலாற்றிலே வந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 5 முறை இந்தியா உட்பட 5 முறை சிறையில் இருந்திருக்கிறார். நீண்ட நாட்கள். இப்ப நீங்கள் யாழ்ப்பாண சிறையிலே வந்து இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கும்போது, போலீசாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்போது இல்லை, இராணுவ கட்டுப்பாட்டிலே அந்த சிறை இருக்கும்போது அதில் இருந்து பல துன்புறுத்தல்களுக்கும் பல சித்திரவதைகளுக்கும் ஆளாகி பிறகு அவர் விடுவிக்கப்பட்டார் அப்படிங்கிற செய்திகள்லாம் பலருக்கு தெரியும்.
ஆமாம், 91 வயதில் அவர் காலமான செய்தி நிச்சயமாக ஈழத்தமிழர்களுக்கு ஒரு பேரிழப்பாக இருக்கப் போகின்றது. அவருடைய வெற்றிடத்தை நிரப்புவது என்பது மிக கடினம். காரணம், நீண்ட அரசியல் அனுபவமிக்க ஒரு தலைவர். இதே நேரத்தில் அவர் விட்டுச் சென்ற பாதையை எவ்வாறு தமிழினம் கொண்டு செல்லப் போகின்றது, அவருடைய எதிர்பார்ப்புகள் என்னவாக இருந்தன, இன்னும் ஒரு சில நிமிடங்களே இருக்கின்றன. நிறைவில் தமிழர்கள் அவருடைய பணியை தொடர வேண்டும் என்றால் என்னென்ன விடயங்களில் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் என்று அவரோடு பழகியவர் என்ற நீங்கள் கூற விரும்புகிறீர்கள்? அவர் நாங்கள் பேசும்போதெல்லாம் அவரோடு சந்திக்கிற பொழுதெல்லாம் நான் அவருடைய இல்லத்துக்கும் செல்வேன். அதே மாதிரி என்னுடைய மருத்துவமனைக்கும் வருவார். பல இடங்களில் சந்திக்கிற பொழுதெல்லாம் அவருக்குள் இருந்த அந்த ஆதங்கம், அதாவது இன்றைய அரசியல், அதாவது அவர் நம்பிக்கொண்டிருந்தது தேசிய தலைவரை. ஸோ அப்போ 2009க்கு பிறகு ரொம்ப நொடிந்து போய் அவர் சொல்லுகிற விஷயங்கள் எல்லாமே அதுதான். அதாவது அவர் எப்பொழுதுமே அரசியல்வாதியாக இருந்தாலும் மற்ற அரசியல்வாதிகளை, இப்பொழுது இருக்கிற பொறுப்பில் இருக்கிற அரசியல்வாதிகளை எப்பொழுதுமே அவர் நம்பியதில்லை. அதாவது இன்றைக்கு அவர் சொன்ன அந்த காலங்களிலே அவர் சொன்ன விடயங்கள் இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. உண்மையிலே நாங்கள் பார்க்கிறோம் அங்கே அரசியலில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய அரசியல் ஒரு தலைமை பொறுப்புக்கு கூட ஒரு நீதிமன்றம் சென்று ரொம்ப, நான் ஓப்பனா சொன்னா, ரொம்ப அசிங்கமான ஒரு அரசியலை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இதெல்லாம் அவர் எங்களோட பேசும்போது நேரடியாகவே கலந்துரையாடுவார். இந்த அரசியல்வாதிகளை நீங்கள் நம்பாதீர்கள், இளைஞர்களாக அடுத்த சந்ததி இன்றைக்கு பிள்ளைகளை பார்க்கிற பொழுதெல்லாம் நான் கூட பல நேரங்களில் என்ன அப்படி செய்கிறார் அப்படின்னு சொல்லுவேன். சின்ன பிள்ளைகளை, இளைஞர்களை பார்க்கும் போதெல்லாம் உங்களோட கையில தான் தம்பி இருக்குது, உங்களோட கையில தான் பிள்ளைகள், எங்களுடைய எதிர்காலம் இருக்குது, நீங்கள் அதை எடுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறது. இப்ப அவருடைய அந்த நீங்க சொன்ன அந்த கருத்து, அவருடைய வாழ்வியல், அவருடைய அந்த ஆவண வாழ்வியல் அடுத்த தலைமுறைக்கு, எங்களுடைய தலைமுறைக்கு இப்ப எங்களுக்கு வயதாகி கொண்டு வருகிறது. இனி அடுத்த தலைமுறை தான் இதை பொறுப்பெடுத்து செய்ய வேண்டும் என்ற அவர் சார்பாக நான் இந்த கோரிக்கையை அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்கிறேன். நன்றி டாக்டர் போல் ஜோசப் அவர்களே. காலை வேளையில் இணைந்து கொண்டு மறைந்த மாகா இளவேந்தன் அவர்களுடைய நினைவுகளை நமது நேர்களோடு பாய்ந்து கொண்டீர்கள். இந்த நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு உங்களுக்கு சிஎம்ஆர் சார்பாக நமது நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். அன்னாரின் ஆத்மா சாந்தியடைய எல்லோரும் பிரார்த்திப்போம். ஆமாம், அவருடைய ஆன்மா சாந்தியடைய அனைவரும் பிரார்த்திப்போம். நன்றி, வணக்கம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.